பாட்டு எதுக்கு பாடிக்கிறீங்க? இந்த நாடகத்தை கெடுக்கிறீங்களா? பாருங்க சொல்லிக்கிறீங்க. அப்புறம் இந்த அடிச்சாங்க கற்பகமே உலகில் துணையாரம்மா, கற்பகமே உலகில் துணையாரம்மா, நீயே கதிகளை காட்டியல் கண்காரம்மா அம்மா, கற்பகமே உலகில் துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறனுடையவளே, அற்புதமுடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறனுடையவளே, ஆனந்த வாழ்வுதலை அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வுதலை அன்பர்க்கு கொடுப்பவளே, பகமே உலகில் துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, அலைகடல் ஓரத்தில் அமைந்த மயிலையிலே, கலைவன் வார்த்தைகள் வா நின்றிரு கோவிலிலே, குறைவழி வாழ்த்திகளும் நின்றிரு கோவிலிலே, சிலை வடிவாய் என்று உலகேனும் காப்பவளே அம்மா அம்மா அம்மா. சிலை வடிவாயிலிருந்து உலகேனும் காப்பவளை, சென்பவளமே நீ வண்ணம் மகிழும் உமையவளே, சென்பவளமே நீ வண்ணம் மகிழும் உமையவளே, கற்பகமே உலகென்று துணையாரம்மா, நீயே கதிகளை போற்றியும் கண்பாரம்மா அம்மா, கற்பகமே உலகென்று துணையாரம்மா அம்மா அம்மா அம்மா. வெற்றிவேல் முருகா.
வீரவேல் முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகையா, கதிர்காமா, சண்முகா, சடாபுராயா, சீதள மாரியம்மா, நடுத்தரி நாதரே, எல்லாவும் கிருபை. அம்பிராஜன் அவர்களுக்கு கிராம சார்பாக அருமை அன்பு சகோதரர் அண்ணன் சின்னதம்பி அவர்களுக்கும் நம்பிராஜன் அவர்களுக்கும் கோயில் கண்ணாப்பூர் சன்மார்க்க சங்கம் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளிக்கின்றேன். எனக்கு பூமாலை சூடி புகழாரம் சூட்டிய எனது தாய் கிராமம் என்று சொல்லக்கூடிய கோவில் கண்ணாப்பூர் கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இவ்விழாவை சிறப்பான நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்கல்வி சார்பாகவும் முதற்க நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் எனது அன்பு அண்ணா அவர்கள் என்னை பாராட்டி சன்மார்க்க சங்கத்தின் மூலமாக எனக்கு 100 ரூபாய் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவித்தோடு என்னை உள்ளே வந்து வாழ்த்தி வரவேற்று, தம்பி நான் மேடையில் வந்து உனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஆகையால உன்னை பாராட்டு விதமாக ஒரு தாய் ஈண்டெடுக்க மனிதாங்கா காரணத்தால் தனித்தனி தாய் ஈண்டெடுத்த எனது அன்பு சகோதரர் குமார் விவோ அவர்கள் எனக்கு 5000 ரூபாய் என் குடும்ப சுமையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணியை தொடர்கின்றேன். மரணம், முல்லை, நெய்தல், பாலை, குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய 50 நிலத்துக்கு சொந்தக்காரன். எனக்கு 7 ஆண் குழந்தை இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை இல்லை என்று நீண்ட நாள் அபாம். ஒரு நாள் என் படகிலோடு காட்டுக்கு வேட்டையாட போகும்போது வள்ளி கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட வெள்ளத்தில் அழகான ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்து வந்து 4 மணியும் பொழுதுமா வளர்த்து வருகிறேன். அப்படி இருக்க என் மகன் வீரத்தவனை நகர சேவக அனுப்பியிருக்கின்றேன். அவன் வரவை எதிர்பார்ப்புக்கு முன்பாக நமது கோவில் கண்டாப்பூர் கிராமத்தில் இங்கு ஆதிபராசக்தியாய் அவதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவி அந்த சீதாள மாரியம்மாளை பத்தி ஒரு பாடல் பாடிவிட்டு பின்பு என் பணியை தொடர்கின்றேன். சக்தி தரும் பணித்து விட்டால் சக்தி தரும், கேட்டா வரம் கொடுப்பவளா சீதள மாரியம்மா, கேட்டவர்க்கு அள்ளி கொடுப்பவள் சீதள மாரியம்மா, கேட்டவர்க்கு அள்ளி கொடுப்பவள். பாத்தா 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 சக்தி தரும் பணித்து விட்டால் சக்தி தரும், கேட்டா வரம் கொடுப்பவளா சீதள மாரியம்மா, கேட்டவர்க்கு அள்ளி கொடுப்பவள் சீதள மாரியம்மா, கேட்டவர்க்கு அள்ளி கொடுப்பவள். கோவில் கொண்டவளா குழந்தையை கொள்ள மல்லா கார்த்தளிப்பவளா, கோவில் கண்ணாப்பூர் கிராமத்திலே கோவில் கொண்டவளா குழந்தையை கொள்ளான வரையை கார்த்தளிப்பவளா, ஏழைகளை இணைய தெய்வம் அவள் தானம்மா, ஏழைகளில் இணைய தெய்வம் அவள் தானம்மா, ஏழைகளில் இணைய தெய்வம் அவள் தானம்மா, எங்கள் கூட தீர்த்து வைக்க வருவாளம்மா. தாத்தா 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 சத்திதர் பணித்து விட்டால் சத்திதர், கேட்டால் வரம் கொடுப்பவளா சீதள மாரியம்மா, கேட்டவர் அள்ளி கொடுப்பவள். தொட்டில் கட்டுங்க அவ குழந்தையாக தொட்டிலே அவன் திணிப்பாளா, கட்டினீங்க தொட்டில் கட்டுங்க அவ குழந்தையாக தொட்டிலே அவன் திணிப்பாளா, வேண்டுவனம் கட்டினீங்க மாலை சூடுங்க, வேண்டுவனம் கட்டினீங்க மாலை சூடுங்க, வேண்டுவனம் கட்டினீங்க மாலை சூடுங்க, அவன் வேதனைகள் தீர்த்து வைக்க ஓடி வருவாளா, நம்ம வேதனைகள் தீர்த்து வைக்க சீதள மாரியம்மா ஓடி வருவாளா. அது பார்த்தா பார்த்தா சத்திதரும் படித்து விட்டால் சத்திதரும், கேட்டால் வரம் கொடுப்பவளா சீதள மாரியம்மா, கேட்டவர்க்கு அள்ளி கொடுப்பவள் சீதள மாரியம்மா, கேட்டவர்க்கு அள்ளி கொடுப்பவள் சீதள மாரியம்மா, கேட்டவர்க்கு அள்ளி கொடுப்பவள். யார்
என்னப்பா நல்லா இருக்கியாப்பா? ஏண்டா உன்னை மாறு வேடத்தை தரிச்சு தானே உன்னை போச்சு நீ அதுக்காண்டி இப்படியாடா போய் வருவ? கொடுமை இதெல்லாம். எங்க அப்பன் சின்ன பையன் மாதிரி துணி போட்டுக்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச துணியை கொடுக்குறான். என்னடா சொன்ன? அப்பா நல்லா இருக்கியாப்பா? ஆமா நல்லா இருக்கா? ஏண்டா இத உங்க அம்மாட்டா கேட்கணும், ஏன்டா வந்து கேக்குற? இல்ல நீந்தா அம்மா அடுத்த பிள்ளைக்கு எது ரெடி பண்ணிட்டியா? போடா என்ன விஷயமா கூப்பிட்ட? என்ன விஷயமா? ஆனா என் மகனை பாராட்டாம இருக்க முடியாது. ஆனா உண்மையிலேயே என் மகனை வரவேற்பு பாட்டு பாடித்தான் அழைக்கணும்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் வந்துட்டேன் அம்மையா. அதான் இந்த கட்டப்பம் வரணும் மாட்டேன், லேசா அப்படி தொட்டு என் மகனுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம்னு ஆசைப்பட்டு கொடுப்பா. எப்ப வருவீர் வருவீர் எதிர்பார்த்திருந்தேன் உனது தந்த எதிர்பார்த்திருந்தேன் உனது தந்த கும்பிட்ட உடனே வந்தேருவேன் கும்பிட்ட உடனே வந்தேருவேன் எனது தந்தை நம்பி ராஜனே ராஜனே மகனே வீரத்தேவா, எந்த ரூட்ல போனாலும் உள்ள வந்துருவேன். சூப்பரா. மகனே வீரத்தேவா, ஏன் தலை இடுங்க மாதிரி கத்துற? என்ன வர கொடுத்த? ஏண்டா நம்ம எல்லாம் வீர பரம்பரை இல்லையா? நான் உட்கார ஓடி. அப்பா நல்ல மரியாதை. எப்படி கேட்டுக்கிட்டான் பத்தியா? அவன் ஒண்ணு தப்பா கேட்கல. மகனே நீங்க என்ன விசாரிக்க தெரியுமா? என்ன? நாட்டு மக்கள் நேரில் போய் பார்க்க சொன்னீங்க. மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க கேக்குறீங்க? அதான் அப்பா மக்கள் எல்லாம் மிக சீரோடு சிறப்போடு இருக்கிறார்கள். ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜை மிக சிறப்பாக இருக்கிறது. சந்தோஷம். நாட்டிலே பசிக்கு பஞ்சமே கிடையாது. மகிழ்ச்சி. பசிக்கு பஞ்சமே கிடையாது, மகிழ்ச்சி. ஆமா, பசிக்கு பஞ்சமே கிடையாது, அப்புறம் மகிழ்ச்சி இல்லையா? ரொம்ப சந்தோஷப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆண்கள் உலக பருவமளித்த பெண்கள் திரை காவல் புரிவது வழக்கம். ஆமா, அது போல என் தங்கச்சிய வள்ளிநாயகி அனுப்புறேன் சொல்லி மக்கள் எல்லாம் தாங்களை பற்றி குறை பேசுகிறார்கள். என்ன என் மகன் வள்ளியை காட்டுக்கு அனுப்பவில்லை என்று அந்த நாட்டு மக்கள் குறை கூறுவார்களா? ஆமாப்பா. மகனை வீரத்தேவா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? மக்களுக்கு ஒரு நீதி மன்னனுக்கு ஒரு நீதியா என்று மக்கள் எல்லாம் தாங்களை குறை பேசுகிறார்கள். அப்படியா? நான் அழைத்ததாக என் அன்பு மகளை உடனே சென்று அழைத்தோ? அழைச்சிட்டு வரப்பா. சரி. உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா. அதுக்கு என்னடா செய்யணும்? என்னப்பா வேணும்? ஒரு கோட்டு தான் வாங்கி கொடுப்பியா? நீ அப்பனுக்கிட்டே கேட்கறியா? எனக்கு நீ ஒரு ஆள் போய் நீ அசிங்கப்படுத்துறதுக்கு சொன்னேன். இந்த மேடைக்கு நான் 7வது முறையாக வந்திருக்கேன். அதை என்னால மறக்க முடியாது. நான் எனக்கும் தருவாயில் கூட என் பேரம்பேத்தியர்கள்லாம் சொல்லிட்டு போவேன். ஆமா, அப்பேற்பட்ட மேடை. இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் என்னுடைய உற்றார் உறவினர்கள், என்னுடைய அன்பு நண்பர்கள், இவையெல்லாம் மறக்க முடியாது. ஆகையால இந்த ஊருக்குன்னு ஒரு பெருமை இருக்குண்ணே, அதுல இந்த மண்ணுக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. அதை நான் பாடாம போனா காலையில இன்னைக்கு சண்டைக்கு வந்துருவாங்க. மண்ணு மணக்கு தடிவுள்ள இந்த மகத்தான ஊருக்குள்ள தேடி சுரக்கு தடியன் கண்ணம்மா பொண்ணம்மா மாரியம்மா கோட்டை இளவண்ணம்மா கண்ணம்மா செய்தல மாரியம்மா கோட்டையில கண்ணம்மா பொண்ணம்மா மண்ணு மணக்கு தடிவுள்ள மகத்தான ஊருக்குள்ள தேடி சுரக்கு தடியன் கண்ணம்மா பொண்ணம்மா கண்ணா புரிச்சி இளவண்ணம்மா கண்ணம்மா கோட்டை கண்ணா புரிச்சி இளவண்ணம்மா கண்ணம்மா நல்ல பொட்டு
நடந்து கோடி பண்ணமா கண்ணம்மா நம்ம பொங்கருவம் கோடி கண்ணா புரு பண்ணமா கண்ணம்மா நம்ம பொங்கருவம் கோடி கண்ணா புரு பண்ணமா கண்ணம்மா செல்லம்மா 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 கண்ணம்மா நாடு போட்டு நல்ல ஊரா நடுத்தறி பள்ளி ஊரா நாடு போட்டு நல்ல ஊரா நடுத்தறி நாளர் ஊரா நல்லவர்கள் வாழ ஒரு கண்ணமா பொண்ணமா ஓடி வாடி கண்ணமா நாடி வருவோம் ஓடி வாடி உண்ணமா கண்ணமா சந்தன பொட்டு மகத்துக்க சாந்து போட்டு தங்க மகத்துக்க சந்தன பொட்டு மகத்துக்க சாந்து போட்டு தங்க மகத்துக்க குங்கும பொட்டு மகத்துக்க வீராயி குங்கும பொட்டு மகத்துக்க வீராயி குங்கும பொட்டு மகத்துக்க வீராயி சிலவரமா கோவிலத்தில் நின்று வாழி ராமாயி கோவிலத்தில் நின்று வாழி ராமாயி அதே மண்ணமா கடிபட மகத்தான ஊருக்குள்ள யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என் காலும் வெல்லும் வென்று பின்னே வாங்கடா வாங்க யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என் காலும் வெல்லும் வென்று பின்னே வாங்கடா வாங்க பனையிலே உடைகளும் சொந்தமட பானையிலே சோறிருந்த உடைகளும் சொந்தமடா சோதனையில் பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை யாரிடம் நான் பிறந்தேன் உங்களா போங்க என் காலம் என்று பின்னே வாங்கடா வாங்க
பேசிய நண்பருக்கு மட்டும் நன்றி, யாருன்னு தெரியல. கைது தவறு. கோயில் கண்ணாபுரம் கிராமத்தின் சார்பாக இங்கே இசை வாய்த்து கொண்டிருக்கும் அனைத்து வித்வான்களுக்கும் எங்கள் விஓ குமார் அவர்கள் பொன்னாடை போத்துவார். மருதங்க சந்திரன், அவர் பேர் என்ன? ஆல்ரவுண்டர் பேர் என்ன? ஆல்ரவுண்டர் மீன்ராஜ் அவர்களுக்கு சந்திரன் கே சந்திரன். விருதங்க வித்துவான் சந்திரன் அவர்களுக்கு சக்தி தாளம். சந்திரன் அவர்களுக்கு சக்தி சக்தி தாளம் இசைத்துக் கொண்டிருக்கின்ற திரு சந்திரன் அவர்களுக்கு சக்தி 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 அவர்களுக்கு யாரை நம்பி நான் பிறந்தேன் என்ற பாடலை பாடியதற்காக ஆதமங்கலம் அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் ஹார்மோனியம் இசைத்துக் கொண்டிருக்க அண்ணாவை பாராட்டி ரூபாய் 50 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. அன்னாரை பாராட்டி நான் 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறேன். நன்றி நன்றி.
புதல்வா ஆரம்ப கடவுளே அடியார் வணங்கும் தெய்வமே கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகா முத்துக்குமரா தத்துவ தலைவா உன்னை வணங்கி உன் நினைவாக வாழும் வள்ளியாக எனக்கும் என்னை சார்ந்த மக்களுக்கு மறு வழங்கி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று உன்னை வேண்டி திருச்சபையை வணங்குகிறேன். மாலை கொடுப்போம். அந்த அம்பாளே வந்து போட்டதாக எனக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, சக்தி சாதாரண விஷயம் அல்ல. எனக்கு மாலை இணைத்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த விழாவினை மிக சிறப்பான முறையிலே மிக சிறப்பான முறையிலே ஆன்மீக நோக்கத்தோடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. பொருளாக எழுந்த முழு முதலே மோகனம் காக்கும் பெருமாளே அருளால் உலகை அறந்தபடி அந்த பிடிக்கிறது மறந்து இறைவா உன்னை பாடுங்கள் இன்பம் பொங்கும் என் மனமே. நான் எல்லாம் உங்கள் திருநாளே வரும் நாளெல்லாம் உங்கள் திருநாளே வரும் நாடால் ஏழுமலை பெருமாளே வரும் நாடால் ஏழுமலை பெருமாளே நாளெல்லாம் உங்கள் திருநாளே வரும் நாளெல்லாம் உங்கள் திருநாளே.
கமிட்டியின் சார்பாக அந்த சகோதரி அவர்களுக்கு இந்த சகோதரி அவர்கள் பொன்மாலை அணிவிப்பார்கள். இன்னைக்கு சக்திகளோட நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்கட்டும், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பெண்களுடைய கலை தான் பெருங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலே மீண்டும் ஒரு சகோதரி எனக்கு மாலை இனத்தை கௌரவப்படுத்தி உள்ளார்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இந்த மாலை ஒரு பாடல் முடிகிற வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அண்ணன் குமார் வியோ 100 ரூபா வள்ளி அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து ஒரு முருகன் பாடல் ஒன்று கேட்டிருக்கிறார்கள். அண்ணன் குமார் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஒரு முருகன் பாடல் ஒண்ணு கேட்டிருக்காங்க, கண்டிப்பா பாடுறேன். சொல்லிக்கரங்கவே பராசக்தி சூரதனங்கள் எல்லாம் வலிமை தந்திரிவாள் பராசக்தி வாழியின்றி துதிப்போம். சர்வமும் சக்திமயமாய் விளங்கும் அந்த அன்னை ஆதிபராசக்தியால் அணைக்கப்பட்டு 6 உருவமும் ஒரு உருவமாகி அன்னை சக்தியால் வெற்றி வேலை பெற்று தேவாதி தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திய சூர மதுவனை அடக்கி ஒரு பாதி சேவலாகவும் மறுபாதி மயிலாகவும் ஆக்கி அமர்ந்த அந்த 6 முகனைத்தான் என்று வழங்க வேண்டும். ஆகவே அண்ணே ஏமைக்கும் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்னொன்றே முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்னொன்றே முருகனிடம் கரணியே வர கே
மாத்தின உடனே பாடுறது. இப்ப பாடினா கதையே முடிஞ்சு போயிடும். மனம் படைத்தேன். இப்ப மாலை மாத்திட்டு பாடுற பாட்டுனே அது. சரி முருகா முருகா, என்னப்பா சோதனை இது. சரி அப்ப காலையில ஒரு தடவை பாடிட்டு இப்போ ஒரு தடவை பாடலான்றீங்களா? ஒன்றும் பண்ண முடியல. சரி 2 வைங்க. இது முறைப்படி வெள்ளியும் முருகனும் மாலை மாத்திட்டு அதுக்கப்புறம் பாடுற பாடல். அதை இப்பவே பாட சொல்றாங்க. அப்புறம் பாடிக்கலாங்கிறாரு அண்ணன். எதை பாடிட்டு இந்த பாட்டை பாடிட்டு மறுபடியும் அந்த பாட்டை சரி. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. சந்தோஷம் தானே? சரி மைக்கை கொஞ்சம் இறக்கி வச்சு. இந்த உலகத்தை பாடிக்கொண்டிருந்தாள். மைக்கை கொஞ்சம் இறக்கி வச்சுங்க, முகத்தை மறைக்குது. கொஞ்சம் இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சு மேலே தூக்கி விட்டுக்கலாம். இது முகத்தை மறைக்குது ஃபுல்லா. தந்தை வருவது போல் தெரிகின்றது. அப்பா வாங்கப்பா. நல்லா இறக்கிட்டு மேலே தூக்கி விட்டுக்கலாம். எல்லாம் அது முகத்தை மறைக்கிறது.
கொஞ்சம் இன்னும் வச்சு எப்போ வைங்க. அப்படி கிராஸா கூட வச்சு. வணக்கம் தந்தையே, வருக வருக. நல்லா இருக்கீங்களாப்பா? மங்களம் உள்ளாட்டு மகளே, நல்லா இருக்கண்டா. என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க? ஒப்புடன் முகம் வந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்புலா குலை வார்த்தாலே என்பது அமிர்தமாகும். பழமோடு முகங்கெடுத்த திருபாரையான கப்பிய பேசினோடு கடன் பேசாமல் சொல்வார்கள். ஒப்பத்தக்க வார்த்தை பேசி அன்போடு முக மலர்ச்சியோடு வருக வருக என்று வரவழைத்த வண்ண தமிழ் மகளின் அந்த அலைமகள் மலைமகள் கலைமகள் முப்பெருந்தவியாய் ஒருங்கு அமையப்பட்ட அன்பு மகளே வாழ்க்கவன். உன்னை எதிர்காலத்தில் தெரியுமா? சொன்னாதானே தெரியும், சொல்லாமல் எப்படி தெரியும்? காடுபட்டி முழுப்பெருக்கு கருந்தன சந்திரன் வைத்திருக்கும் அல்லதான் நமது கந்தபுரமானுக்கு. ஆமா, அதற்கு நீ காவலுக்கு செல்ல வேண்டும். வாங்கப்பா. நீங்க என்ன இதே வேலை, அங்க போய் அதை பண்ணு இதை பண்ணு அதை செய்ய, எதுக்கு நான் தான் போகணுமா? அண்ணன்மார்கள் 7 பேர் இருக்காங்கல்ல, அது ஒரு 2 பேரை போக சொல்லுங்க. நான் பொம்பளை பிள்ளை, என்ன எதுக்கு பாப்பா சொல்றீங்க? உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன், அதனாலதான் நீ இப்ப எழுத்து பேசுற என்கிட்ட. நான் ஏன் உன்னை போத்துறேன்னா, காடுனாவே பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்கும், பயமா இருக்கும். அது எப்படி பொம்பளை பிள்ளை நான் போறது? அப்படி காடு இருக்கு மிருகங்கள் இருக்கு அப்படின்னா உன்னை தனியா அனுப்புவேனா? நானு அப்ப உனக்கு பாதுகாப்பு இல்லாம நான் அனுப்புவேனா? அப்படியா? நீ என் செல்லம் இல்லையா? சரிங்க சேத்தா. ஐயோ அண்ணன் சொல்லியே பழகி போச்சு. சரிங்கப்பா, சொல்லுங்கப்பா. காரணம் இல்லாம எப்பயுமே அப்பா தோரணம் கட்ட மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா காரணம் இருக்க கண்டுதான் உன்னை அனுப்புறேன். சரி, அங்க போய் நான் என்ன பண்ணணும்? எனக்கு துணைக்கு யார் யார் வர்றாங்க? அப்படி கேளு. நீ அங்க சென்று என்ன செய்யணும், யாரார வராங்க அப்படின்னு எடுத்து சொல்லவா? சொல்லுங்க. நம்ம குமார் அண்ணனும் கூடவே வருவாரு, நந்தவனம் வரைக்கும். இப்ப விட்டா அவரே பாடிட்டு போயிடுவாரு. கண்மணியே கண்மணியே நான் கண்டடித்த நவமணியே, இந்த அப்பாவின் வார்த்தையே மகளே அன்பாக வாழ்ந்திடுவோம். கண்மணியே கண்மணியே கண்டெடுத்த நவமணியே, கண்மணியே கண்மணியே கண்டெடுத்த நவமணியே, இந்த அப்பாவின் வார்த்தையே அன்பாக வாழ்ந்திடுவோம். கண்டெடுத்து நவமணியே மகளே உனக்கு அருகில் காவல் செய்வார். உனக்கு அருகில் காவல் செய்வா. நீ அப்பாண்டு கண்ணனியே கண்ணனியே சரிங்கப்பா. பறவை விரட்டலாம், பறவை எல்லாம் போயிடும். கண்டிப்பா. சரிங்கப்பா. ஆமா, அது மாதிரியே நாங்க பறவை விரட்டுறோம். கண்டிப்பா உங்க பேரை நாங்க இங்க எடுக்காம விட மாட்டோம். கண்டிப்பா நீ எடுக்கணும், நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதனால சரிங்கப்பா, சென்று வாருங்க. இதோ கவன் வானம்பாடி பறவைகள். இங்க நம்பிராஜனாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் சின்னதம்பி அண்ணன் அவர்களுக்கு லியோ குமார் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார். மீண்டும் என்னை பாராட்டி 100வது கருவப்படுத்திய
எனது அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி கலந்தான் சென்று சரிங்கப்பா, சென்று பாருங்க. பாத்தீங்களா, நாங்கெல்லாம் காவலுக்கு போறோம், நீங்க இல்லாம போக முடியாது. ஆனா இருந்தாலும் இந்த முருகனுக்காகவே பிறந்து இந்த முருகனுக்காகவே வளர்ந்து அவர் வருவார் என்று வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். காரணம், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். நல்லதையே பேசி நல்லதையே நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதாகவே அமையும். நல்லதையே பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனுடைய திருநாமத்தை தான் பேச வேண்டும். ஆகவே முருகனுக்காக எப்படியெல்லாம் தூதுவிட போகிறேன். குயிலே, கவி குயிலே, யாரை எண்ணி பாடுகிறாய்? மனதுக்குள் ஆசை வைத்து மன்னன் வந்தான். குயிலே, கவி குயிலே, யார் வரவை தேடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? கண்ணன் அவர்தான் வருவாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தூது மனதுக்கு ஆசை வைத்து மன்னன் வந்தானா? குயிலே, கவி குயிலே, யாரை எண்ணி பாடுகிறாய்? மனதுக்கு ஆசை வைத்து மன்னன் வந்தானா? குயிலே கவி குயிலே, யார் வரவை தேடுகிறான்? உறவுக்கு அர்த்தம் சொல்லு கண்ணில் வந்தானா? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? குயிலே, கவி குயிலே, இளமை சதிராடும் தோட்டம் என்னை வாழ்கின்றது. இங்கே நான் வளர்ந்த நேரம் காயும் கனியானது. வாழ்விலே வாழ்வானது ராகம் யாரும் நீ தனது. குயிலே, அவரை பெற சொல்லி ஒரு பூவனம் பாடி என்று நீ சொல்லி. குயிலே, கவி குயிலே, பருவ சிறகினிலே பண்டிகை நனைந்த மலர் சிரிக்கும் சிரிப்பெண்ணே. ஓ, சிரிக்கும் நினைவில் மெல்ல மெல்ல உள்ளமெங்கு மல்ல மெல்ல மெல்ல உள்ளமெங்கு மல்ல. இதுதானே நேரம் அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தான். ஒரு பூவனம் பாடிடும் என்று நீ சொல்லடி. குயிலே கவி குயிலே, யாரை எண்ணி பாடுகிறாய்? என்னை ஆட்கொண்ட ராகம் ஏதும் புதிதானது. இங்கே நான் கொண்ட மோகம் ஏதும் உனக்காகவே. ஜாடை சுழன்றது உள்கைகளே, குயிலே, அவரை வர சொல்லி ஒரு பூவனம் பாடிடும் என்று நீ சொல்லி. குயிலே கவி குயிலே, யாரை எண்ணி பாடுகிறாய்? கண்ணில் வந்தானா? குயிலே, கவி குயிலே, யாவரவு தேடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? உறவுக்கு அர்த்தம் சொல்லு கண்ணன் வந்தானா? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? உறவுக்கு அர்த்தம் சொல்ல, உறவுக்கு அர்த்தம் சொல்ல, உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? சகோதரி அவர்கள் இந்த வேணியிலே வந்து அந்த நடுவர்நாதருக்கு இறங்கும் போது
இந்த பாடலை கேட்டோம், கண்டிப்பாக பாடுகிறேன் என்று எனக்காகவும் விஓ குமார் என் பெயர் அரங்கராஜா, விஓ குமார் இந்த பாடலை பாடியதற்காக என்னுடைய சார்பிலையும் விஓ குமார் சார்பிலையும் ரூபாய் 500 அன்பளிப்பாக அளிக்கிறேன். இன்னும் ஒரு சின்ன விண்ணப்பம், வசந்தத்தில் ஒரு நாள் மணவரை கோலம் கம்பர் அருளிய கண்ணதாசன் பாடலை பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரங்கநாதன் பேரே ரொம்ப, அரங்கராஜன் பேரே ரொம்ப அமர்க்கலமா, அரங்கனுடைய பேரு. எந்த பாட்டு மறுபடியுமா? இல்ல ஒரு பாட்டு வேற பாடிட்டு அதுக்கப்புறம் பாரு. முருகா முருகா என்னை பாராட்டி எனக்காக அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி ஆசீர்வாதம் செய்த அரங்கராஜன் அண்ணார் அவர்களுக்கும் குமார் அண்ணார் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இப்படி இவர் இணைத்து பாடிக்கொண்டிருந்தால் நேரம் போதே தெரிவதில்லை. இவர் நினைச்ச பாடல்னா விடிய விடிய பாடலாம். ஆனா இன்னும் நிறைய பாட்டு, நல்ல பாட்டுலாம் இருக்குன்னு இதே நிலவில் அவர் இருந்தார் அருகே, நான் அடைக்கலம் தந்தேன் என் அழகை நீ அறிவாயே வெண்ணிலவே. மலரும் வானிலவும் கொஞ்சம் அழகில்லாமல் எளிவண்ணமே, குழலும் யாழிசையும் கொஞ்சம் அழகில்லாமல் குறைவண்ணமே. அவர் இருந்தார் நான் அடைக்கலம் அறிவாய் பெண்ணிலவே. ஏன் அடிக்கிறீங்க? முதல்ல இருந்து அந்த பக்கம் இருந்து அடிச்சுட்டு வர்றீங்க. சேப்பிள்ளைக்கு அடிக்காதே பார்த்தேன், சின்ன பிள்ளைகளா இருக்குங்க, முழிக்க முடியுதா? முதல்ல எவ்வளவு பெரிய தவறான விஷயம். இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க. சரி, அந்த பாட்டு அதோட முடிஞ்சு. இப்படி நினைத்து பாடிக்கொண்டிருந்தா நேரம் போதே தெரிவதில்லை. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ரொம்ப வரலைன்னு வைங்க, இந்த உலகம் ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்துரும். என்ன அப்படின்னா, அடையாப்பா அந்த பிள்ளை ஒரு யோகம் இல்லாத பிள்ளை, ஏன் வர்றேன் பாக்குறேன் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு பட்டம். ஒருவேளை மாப்பிள்ளை வந்து நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சு திடீர்னு கல்யாணம் நின்று போச்சுன்னு வைங்க, அப்ப ஒரு பட்டம். கைக்கு எட்டணும் வாய்க்கு எட்டலைங்க, மணவர வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நின்று போச்சு, அந்த பிள்ளை ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத பிள்ளைப்பா அப்படின்னு ஒரு பட்டம். ஒருவேளை திருமணம் முடிந்து குழந்தை இல்லை என்றால் மலடி அப்படிங்கிற ஒரு பட்டம். ஒருவேளை குழந்தையும் இருந்து கணவன் இறந்து விட்டால் விதவை அப்படிங்கிற ஒரு பட்டம். நல்லா கேளுங்க,
மாப்பிள்ளையே வரலைன்னா யோகம் இல்லாதவள், கல்யாணம் நின்று போனா அதிர்ஷ்டம் இல்லாதவ, குழந்தை இல்லை என்றால் மலடி, கணவன் இல்லை என்றால் விதவை. இத்தனை பெயரை இந்த சமுதாயம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குதே. நான் உங்க எல்லாரையுமே கேட்கிறேன், உங்களையும் சேர்த்துதான், இத்தனைக்கும் இழந்த ஒரு ஆம்பளைக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? என்ன பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத புது மாப்பிள்ளை என்ன சொல்ற? ஏன்னா பொம்பளைகளுக்கு பேர் வைக்கிறதே நீங்க தானே, ஆம்பளை தானே, அப்புறம் உங்களுக்கு நல்ல பேராதான் வச்சுக்குவீங்க. என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத விடியறதுக்குள்ள என்னுடைய தோழி 2 பேரும் உள்ளே இருக்காளுங்க. அவளுகளை 2 பேரையும் வச்சு நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவருடைய வரவுக்காக அவர் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? நதியோரம் நானே கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல அப்படியா இருக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கே. அப்புறம் அங்க இருந்து வந்து இங்க எங்கிட்ட அடிக்கிறாங்க. கண்ணுக்கு நேரம் அடிச்சா அது எப்படி முடிக்க முடியுமா? கண்ணு கெட்டு போயிடும். இந்த உலகத்துல என்ன செல்வராசன் சொல்லுங்க, அடிக்க வேண்டாம். இந்த உலகத்துல நம்ம பேச்ச கேட்காதது 3 பேர். அந்த 3 பேர் யாரு தெரியுமா? ஒண்ணு நம்ம பெத்தது, அது யார் பெத்ததுன்னு தெரியல. இன்னொன்னு நம்மள பெத்தது, அத பெத்தது யாருன்னு தெரியல. 3வது எது தெரியுமா? நமக்கு வாச்சது. யாருக்கு வாச்சதுன்னு இந்த 3 அவ்வளவு சாதாரணமா நம்ம பேச்ச கேட்டுறாரு. இந்த 3ல ஒண்ணு கேட்டா கூட ஓரளவு குடும்பத்தை அனுசரிச்சு கொண்டு போகலாம். 3மே இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வீடு எப்படித்தான் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப சிரமம் தான், இருந்தாலும் இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த முருகனுடைய வரவுக்காக அவர் இதோட 2 பாட்டை கெடுத்துட்டீங்க. ஆமா, இப்படி இருந்தா அப்புறம் எப்படி நாங்க பாடுறது, தொழில் பண்றது? கொண்டு வைங்க. கண்மணி ஐயம்போடு காதலும் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உள் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. அவரை நினைக்கும் பொழுது கவிதையா கொட்டுது. அதை எழுதணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னமோ தெரியல, வார்த்தையெல்லாம் வந்து முட்டுது. அதை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்க வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி அழகோடு காதல்
காதலும் நான் எழுதும் கடிதமே பொய்மணி உள் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே அதை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை கொட்டுது ஓ கண்மணி அழும்போடு காதலும் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உள் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உள்ளான காயம் யாவும் தன்னாலே மாறி போன மாயமென்னு பொன்மானே பொன்மானே எல்லா காயமான போதும் என் மேலே தாங்கி கொள்ளும் உந்த நேனி தாங்காது செந்தேனி காதல் என்னவென்று சொல்லாமல் எங்கு என் அழுகை வந்தது என் சோகம் உன்னை காக்கும் என் வெள்ளம் போது வந்து அழுகை என்னது மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதன் காதல் இல்லை அதையும் தாண்டி புனிதமானது அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தாழ தெரியுமோ சிவராமியே சிவனையேயும் பாதையே அதிகம் உனக்கு புரியுமா சுவடாலி லாலி 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 சுவடாலி லாலி 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 ஓ லாலலா 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 இப்படியெல்லாம் இவர் நினைத்த புதுமையாக பாடினாலும் கூட அவருக்காக அவர் எப்படி எடுத்து பாடிக்கொண்டிருக்கிறேன் தெரியுமா? மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல் மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல் மஞ்சள் வாழை மாமரங்கள் பச்சை மாவிலை தோரணங்கள் என்ன ஆகா சுசீலா மாதிரியே பாடுறீங்க நீங்க தான் சவுந்தரராஜன் மாதிரியே பாடுறீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? இறைவன் கொடுத்தது முகையில் மாணிக்க தேரே மரகத கழசும் மின்னுவதென்ன என்ன 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 நான் கேபி சுந்தரப்பா என்ன என்னன்னு கேட்டுட்டே இருக்க வேண்டியது. மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடை வந்தது ராணி வந்த மேனியில் ராஜவீணை தோற்றம் தானோ ராணி வந்த மேனி ராஜவீணை தோற்றம் தானோ மாணிக்க தேரே மரகத கழசும் என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடல் வந்தது. இது எல்லாம் எதற்காக தெரியுமா? எல்லாம் நாடகத்துக்கு வந்திருக்காங்க நினைக்கிறீங்களா? காலையில எனக்கும் அவருக்கும் நடக்கப்படுற திருமணத்திற்காக பாத்தீங்களா சீரியல் பல்பெல்லாம் எப்படி ஜக ஜகன் அப்படியே மின்னது பாருங்க. இது எல்லாம் எதற்காக? எல்லாம் எதற்காக எனக்கு கல்யாணம் அதற்காக மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல் வாழை மாமரங்கள் பச்சை மாவிலை தோரணங்கள் எல்லாம் எதற்காக எனக்கு கல்யாணம் அதற்காக
சொன்னால் நேரம் போவதே தெரிவதில்லை. 4000 5000 உள்ள கிடக்கு. அதையெல்லாம் வெளியில வர வைக்கணும் அப்படின்னா நம்ம உள்ள போயாகணும். ஆகவே அவருடைய வரவுக்காக ஒரே ஒரு பாடல். இந்த மேடையிலே வள்ளி வேஷம் போட்டுக் கொண்டிருக்கும் இந்திராதேவி அவர்கள் 86 87 சித்திரை செல்வி என்ற நாரதர் நடிகர் ஒருவர் இருப்பார். அவர் அப்பொழுது ஒரு பாட்டு பாடுவார், அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என்று. இது பல காதல் கதைகளை சுமந்த மேடை. அப்பொழுது பல அபிநய சுந்தரிகள் ஆடினார்கள். சகோதரிக்கு என் சார்பாக 500 ரூபாய். அந்த வேளவனே நேரடியாக வந்து என்னை ஆசீர்வாதம் செய்து ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தி உள்ளார்கள். அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது நேர்தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தர பார்வையிலும் 1000 எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது நேர்தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே சுகம் சுகம் சுகம். உலகத்தின் தூக்கம் கலையாது, உள்ளத்தின் ஏக்கம் துணையாது. உழைப்பவர் வாழ்க்கை உயராது.
பொழுதும் புலராது பிறக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தாய் கரையில் இருக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய் கரையில் பிறக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தாய் கரையில் இருக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய் கரையில் பிறக்க வைத்தாய் கட்டிய மனைவி தொட்டி பிள்ளை உயிரை கொடுப்பவரங்கிய அலைகளின் வீலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவரங்கிய எல்லினாவே விளக்காயிரையும் கடல்தான் எங்கள் வீடு எல்லினாவே விளக்காயிரையும் கடல்தான் எங்கள் வீடு துறந்தான் தொடரும் முடிந்தால் முடியும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை அறிவில் கிடக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தாய் கருவியில் இருக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய் அறிவில் பிறக்க வைத்தாய் கடலில் நடுவே பயணம் போனால் ஒரு நீர் தருபவள் யாரு துணையாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவள் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு தான் உயிரை நினைப்பவன் உயிரை ஊரா நினைப்பது சுலபம் ஊரா நினைப்பது சுலபம் அருளில் பிறக்க வைத்தார் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தார் கருவியில் இருக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் குதிக்க வைத்தார் கரைமேல் பிறக்க வைத்தார் மாமா நடக்கே வாசிக்கிறீங்களே நாங்க எல்லாம் எங்க போறோமா காவலுக்கு போறோம் நீங்க வரீங்களா உங்களுக்கு எதுக்கு துணைக்கா வினைக்கா அதுக்கு முன்னால நான் ஒருத்தர விரும்புறேன் யாருன்னு சொல்லவா உங்களுடைய வீரதேவன் இருக்காரு அவதான் நான் விரும்புறேன் அவரோட காதலை ஊத்தி உங்களுக்கு சொல்றேன் நீங்க யாரையும் சொல்லாதீங்க சொல்ல முடியல நம்ப முடியாது நீரோடு மைகையிலே நின்ற அடிமையிலே நீயொரு கவுனகத்தில்
கைகாட்டு மானே தாலாட்டு மாநகத்தில் பாலூட்டு நிலவே தெம்மாங்கு பூந்தனிலே தென்னாடு புறமகளே நீரோடு மையிலே நின்றாடு மீனே நீயுள்ள கானகத்தில் கைகாட்டு மானே தாலாட்டு மாநகத்தில் பாலூட்டு நிலவே தெம்மாங்கு பூந்தனிலே தென்னாடு புறமகளே மகளே இந்த வாத்திந்தாரே மங்கை மங்கள மங்கை மலவான் இந்த வாத்திந்தாரே தங்கை மழலையின் தந்தை நான் காணலெங்கும் கவிதை சொன்னேன் கட்டிலி மேலே அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் கொட்டிலி மேலே நான் காணலெங்கும் கவிதை சொன்னேன் கட்டிலி மேலே அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் கொட்டிலி மேலே ஆரிரோ 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 நீரோடு வைகையில் நின்றாடு நெய்யூரு காந்தகத்தில் கைகாட்டு மானே தாராட்டு மாநகத்தில் காலூட்டு மின்னிலவே தெம்மாங்கு பூந்தமிழே என்னாடு புலமகள் இன்று கோவிலின்றாரே இங்கே உன் தோழ பொது இங்கே துணையே இங்கு தூக்கி வந்தாயோ இங்கே உன் தோள்கள் இங்கே உன்னோடு முகமும் இருமுகத்தின் உள்ளமல்லவா உன் இருமுகமும் திருமுகத்தின் வல்லலவா உன்னோடு முகமும் இருமுகத்தின் உள்ளமல்லவா உன் இருமுகமும் திருமுகத்தின் வல்லலவா ஆரிரோ 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 நீரோடு மயிலே நின்றாடு மீனே நெய்யூரு கானகத்தில் கைகாட்டு மானே தாலாட்டு மாநகத்தில் பாலூட்டு மின்னிலவே தெம்மாங்கு பூந்தமிழே என்னாடு புலமகள் ஆராரி அரிதரோ ஆராரி அரிதரோ ஆராரி அரிதரோ ஆராரி நான் வந்துட்டேன் என் தோழி வருவா பாருங்க அடியே